சுத்ரா டிராவல்ஸ் பஸ். அந்த சுத்ரா டிராவல்ஸ் பஸ் மேல ஏறி கொயரா பேப்பர் வச்சுக்கணும். கொயரா பேப்பர் வச்சு படிச்சான். இவ்வளவு பேசுற உன் பேர் முழுசா உன்னால சொல்ல முடியுமா? கெஜெட்ல உன் பேர் என்னன்னு இருக்குது? ஆரிய கூட்டம் தமிழக மண்ணை ஆண்டு கொண்டிருந்தது. அதை திராவிட மண்ணாக மாற்றி காட்டியவர் அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர். இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்றுவதற்கு பிஜேபி RSS முயற்சி செய்கிறான். பிஜேபி திடீர் தமிழ்நாட்டுக்குள்ள RSS பிஜேபி வந்து இந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாத்த பாக்குறான். எனது உயிர் தமிழ்நாடு மக்கள்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு அடுத்து போறான். இதை சொன்னவுடன் சற்று மைக்கை விட்டு தள்ளி போகவும், திரும்பி நிற்கவும், கண்களிலே கை வைக்கவும். 420, 840 திருட்டு பையன், கேடி பையன், பொறுக்கி பையன், ஃப்ராடு இவன்லாம் இந்த நாட்டுக்கு தலைவனா வர்றதா? இந்த 42 பேர் இறந்து போயிட்டாங்க. இதுக்கு காரணம் விஜய் தான் சொன்னாரா? டே பொறுக்கி பையா, எல்லாமே எவனோ எழுதி கொடுத்தது எல்லாமே பொய்யா பேசுறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டுல ஒருத்தர் தான் எதிர்க்கிறாங்க. யாருன்னா, என்னதான் தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சியும் எதிர்க்குது, உன்னை ஒரு ஆளாவே யாரும் பொருட்கள். சாதாரண குடியாத்த குமரன் கால் செருப்புக்கு தற்கொலை விஜய் ஈக்குவல் கிடையாது. நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். நண்பர்களே, வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரிக்கு தமிழக வெத்து கழக கட்சியின் தலைவர் தற்குறி நடிகர் விஜய் வந்து போனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் போய் எடுத்த உடனே வந்து போனா அவன் பேசுறேன்னா அவனுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுக்கிறான்றான். ஆரம்பிச்சுக்கோ, இது ஜனநாயக நாடு, டெமோக்ரசி கண்ட்ரி, ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். யாருன்னா கட்சி ஆரம்பிக்கலாம். ஒரு மரியாதை இருக்கு. உனக்கு வயசு 50 வயசு, 51 வயசு ஆகுது. அவருக்கு அரசியல் அனுபவமே 52 வருஷம். அவருக்கு அரசியல் அனுபவமே 52 வருஷம் உழைச்சுதான் சிஎம் மக்கள் அவர் உட்கார வச்சிருக்காங்க. ஒரு முதலமைச்சருக்கு மரியாதை கொடுத்து பேச தெரியாத பாடூஸ், ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடூஸ், பொறுக்கி புறம்போக்கு போக்கிரி பொம்பளை பொறுக்கி குடிகான விஜய்க்கு நான் மரியாதை தரணும்னு அவசியம் இல்லை என்பதை முதல் பதிவு செய்து விடுகிறேன். அவன் அகரஞ்சேரி வந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். பனையூர்ல இருந்து கார்ல வந்து வேலூர் மாவட்டம் என்டர் ஆகும்போது ஒரு பிரச்சார வாகனம்ல ஏறி வந்தான். அந்த அகரஞ்சேரி வந்தான். அந்த சுத்ரா டிராவல்ஸ் பஸ். அந்த சுத்ரா டிராவல்ஸ் பஸ் மேல ஏறி கொயரா பேப்பர் வச்சுக்கணும். கொயரா பேப்பர் வச்சு படிச்சான். அவன் விஜய் பேசினான்றதை விட வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரி பகுதியில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்துல ஒரு கொட்டாய் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கொட்டாய்க்குள்ள அவன் பேசினான்றதை விட படிச்சான். பேப்பர் தான். பாட்டு கச்சேரிக்கெல்லாம் நீங்க போவீங்க இல்ல? பாட்டு கச்சேரியில முன்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அங்க இப்படி ஒரு ட்ரே மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல கிளிப்பு போட்டு அந்த பேப்பர்லாம் அதை பார்த்து பாடுவாங்க. பாடுற பாடுகள் சிங்கர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இவங்க ஒரு பேப்பரா பார்த்து படிக்கிறான். பேப்பர் தள்ளி படிக்கிறான். அந்த பேப்பருக்கு குறிப்பு பஸ் ஏறுறான் பாருங்க. அந்த செக்யூரிட்டி மேல அந்த பேப்பர் எதுவுமே அந்த கிளிப்ல போடாம விட்டானா இவனால பேச முடியாது. கீழே இறங்கி வந்துருவான். இதுல அவன் கட்சியிருக்கிறான் பாரு, ஒரு திருட்டு அடிச்சிருக்கிறான். ஒரு 420, 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி என்ன அந்த பிளடி பாஸ்டர்ட் ஒருத்தருக்கான்ல, பிம்ப் அக்யூஸ்ட், அந்த ஆதவ அர்ஜுனா அவன் வந்து அவன் ஆதவ அர்ஜுனா எங்க தலைவர் சிஎம் தலைவர் தளபதியை கூப்பிடுறான். பிரஸ் மீட் எங்க தலைவர் தளபதி. அவனு போய் நான் தளபதி என்ற என்ன. அதனாலதான் இப்பெல்லாம் நானு தளபதி பேர் சொல்லும் போது ஸ்டாலினை சேர்த்து எனக்கே என் தலைவர் பேர் சொல்றது கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா இந்த பொறுக்கி பொம்பளை பொறுக்கி குடிகார இந்த தற்கொலை விஜய தளபதி என்றாங்களே. திராவிட இனத்தின் தளபதி என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். இளைய தளபதி என்று சொன்னால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அன்றைக்கு தளபதி என்றால் பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர். இன்று ஒரே தளபதி தமிழக அரசியல் இல்லை, ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்ல ஒரே ஒரு திராவிடியன் கமாண்டர் யார் என்று கேட்டால் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தலைவர் தளபதி ஸ்டாலின். அவன் சொல்றான் எங்க தலைவர் விஜய் வருவாரு, சிஎம் ஸ்டாலின் சார் உட்காரணும் சொல்றாரு. என்ன சொல்றான், அந்த வேசி மகங்கிறானே அந்த ஆதவர்ஜனா என்ன சொல்றான்னா, பேப்பர்ல எடுத்துட கூடாது ஸ்டேஜுக்கு. மாலை டே ஆதவா இரு உனக்கு இருக்குது, எலெக்ஷன் முடியட்டும். பேப்பர்ல எடுத்துட கூடாது, உதவியாளர்லாம் வரக்கூடாது, அப்படியே பேசணும். ஏண்டா நேத்து அவன் எப்படி பேசினான்? பேப்பர் பார்த்தானே படிச்சான். பேப்பர் பார்த்து படிக்கிறோம். எங்க ஓட்டு எங்க உரிமை. நாங்க ஓட்டெல்லாம் விற்பனைக்கு இல்லை. எங்க ஓட்டெல்லாம் நாங்க காசுக்கு விற்க மாட்டோம். எங்க ஓட்டு நாங்க காசு விற்க மாட்டோம். காசு விற்க மாட்டோம்ன்றான் விஜய். ஏண்டா ஒரு 5000 பேர் உள்ள இருந்தான், வெளியே ஒரு 2000 பேர் இருந்திருப்பான், ஒரு 10,000 பேர் வச்சுக்கோ. அந்த 10,000 பேர் எலெக்ஷனுக்கு அரசியல் கட்சிங்க ஓட்டுக்கு துட்டு விடுறாங்கன்னு வச்சுக்கோ. உண்மை பேசுமே. இதுல போய் என்ன ஆகுது, யாருக்கிட்டையும் டிவிகே விஜய் சொல்றானே, என்ன சொல்றது?
அவன் யாரும் ஓட்டுக்கு துட்டு குத்தா வாங்க மாட்டானா? இத சொல்லுடா பாக்கலாம். டேய் உன் வண்டி ஓட்டணும் தான் பாரு உன் டிரைவர் அவனே வாங்குவான். உன் வண்டியில தொங்கினு தான் பாரு தமிழ்நாடு பவுன்சர்ஸ் அவன் குடும்பத்திலயும் வாங்குவாங்க. எல்லாரும் வாங்குவாங்கடா. உங்க கட்சி மாவட்ட செயலாளர் வீட்டுல இருந்து, உங்க கட்சி மாவட்ட நிர்வாகி, நகர ஒன்றிய பேருக்கழக நிர்வாகி, அணி நிர்வாகிகள் இருந்து எல்லா ரூட்டையும் வாங்குவாங்க. குடுக்கலன்னா கூட போனை போட்டு எல்லா கட்சிக்காரன்ட்ட பேசுவாங்க. லோக்கல் ஏரியா இருக்கிறாங்கல்ல, எல்லா கட்சிக்காரன் எங்களுக்கு இன்னும் ரூபா வரலையே. இல்ல நீங்க விஜய் கட்சியில் இருக்கீங்களேங்க, உங்களுக்கு என்ன இருக்குது? விஜய் கட்சியில் இருக்கிறன்னா நான் ஓட்டு உங்களுக்கு தான் போட போறேன். குடுங்க காசு. எல்லா கட்சிக்கிட்டும் வாங்கிக்குவான். அந்த கொட்டாய்க்குள்ள தான் பாரு தகரஞ்சேரியில. அத்தனை பேர் காசு வரணும்னா போன் பண்ணி வாங்குவான். இதுல ஒருத்தன் சொல்றான், எங்க ஓட்டு விற்பனைக்கு இல்ல. நகரஞ்சேரி வேலூர்ல பேசுறான். டேய் நீயே கட்சி எப்படி ஆரம்பிச்ச? தற்கூரி விஜய். நீயே கட்சி எப்படி ஆரம்பிச்ச? நீயே பிஜேபி காரன்ட்ட துட்டு வாங்கி தானே கட்சி ஆரம்பிச்ச. 2000 கோடி கொடுத்தான்றாங்க. அதெல்லாம் ஒரு பணம் கிடையாது பிஜேபி. நீ பிஜேபி திட்டுறது, அவன் பிஜேபி உன்னை திட்டுறது, இது எல்லாமே ஒரு நாடகம் ராஜா. இல்லன்னா செங்கோட்டை போய் அமித்ஷா பார்த்த உடனே அமித்ஷா பிஜேபியில சேரலன்னா என்னுடைய லேபர் எடப்பாடி சொல்றப்ப ஏடிஎம்கில திருவண்ண சேர்த்து சொல்றேன்னு சொல்லலையே. போய் அவங்க பாரு விஜய்னு ஒரு நடிகை அவன்கிட்ட போய் சேர்ந்துக்கோ. அது எங்களுடைய பி டீம், அது என்னுடைய பிரான்ச். அது அவனும் என்னுடைய லேபர் தான், நாங்க தான் ஓனர்னு. அதாவது அமித்ஷா சொல்லிதான் உங்கள்கிட்ட செங்கோட்டை வந்து சேர்ந்தான். அப்ப நீ யாரு? நீயும் பிஜேபி காரன் தானே? நீயே துட்டு வாங்கி தானே கட்சி ஆரம்பிச்சுக்கிற. அடுத்து கதைகள்லாம் சொல்றான். எப்பா மாடு வந்துச்சான், காட்டு மாடு வந்துச்சான், அந்த மாடு யாரும் அடக்க முடியலையா, இவன் அடக்க போய் ஒரு சின்ன பையன் அடக்க போனானா, உடனே ஊர் பெரியவங்க எல்லாம் எங்கனாலே முடியல, இவன் ஒரு சின்ன பையன், பிறகா பையன், அரட்டவுசர் போட்ட பையன், பம்பல விடுற பையன், கோலி ஆடுற பையன், இவன் போய் மாட்டை அடக்கிடுவானான்னு சொன்னாங்களாம். உடனே அந்த சின்ன பையன் மாட்டுக்கிட்ட நின்னானா, பாக்கெட்டுக்குள்ள கை விட்டானா, 2 புல்லு கட்டு எத்தானா, எடுத்துன்னு போய் வாயில வச்சானா, உன்னை மாடு அந்த புல்ல மேய்ஞ்சிச்சான், உன்னை மாட்டை தடவி கொடுத்தானா, அந்த மாட்டை எடுத்துட்டு போய் ஒரு வயல்ல கட்டி போட்டானா, அது புல்லா மேய்ஞ்சிச்சான். அப்போ எல்லாரும் வந்து இந்த சின்ன பையனை கேட்டாங்களாம், இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் மாட்டு அடக்க முடியல, எள்ளுக்கட்டி காலை வீரர்கள்லாம் மாட்டு அடக்க முடியல, நீ மட்டும் எப்படி மாட்டு அடக்கணும்னா, உடனே அவன் சொன்னானா, அந்த மாட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம பூர்த்தி செய்யணும், அதுக்கு பசி, அதனாலதான் வாயில புல்லு வச்சேன், அதை அடங்கிச்சேன்ன உடனே எல்லாரும் விஜயை பார்த்து அப்படியே ஆச்சரியமா நின்னாங்களாம். அவன் சொல்றான், அந்த மாடுதான் தமிழ்நாடு மக்கள், என்னை எதிர்த்து என்னை கிண்டல் பண்ணவங்க தான் அரசியல் கட்சிகள், அந்த மாட்டை அடக்கணும் அந்த சின்ன பையன் யாருன்னு கேட்கறான். உன்னை எல்லாரும் விஜய் என்றாங்க. உன்னை கையிட்டு கும்பிடுறான். ஏன்னா அவங்க அக்கால ஓடி நீ சின்ன பையனடா பார்த்தா 52 வயசா 51 வயசாகுது. இன்னைக்கே 49 வயசு ஆயிடுச்சு. 50 வயசுல கால் எடுத்து வச்சுட்டேன். நானே கிழவன் தான். 30 வருஷத்துக்கு முன்னாடி திமுக மேடை ஏறினேன். நேத்தான் திமுக மேடை ஏறின மாதிரி இருக்குது. நேத்து தான் திமுக மேடை ஏறின மாதிரி இருக்குது. 30 வருஷம் ஆச்சு திமுக மேடை ஏறி. ஒரே கட்சியில பேசிட்டு இருக்கேன். ஒரே கட்சியில பேசிட்டு இருக்கேன். கலைஞருக்காக பேசினேன். இன்னைக்கு தலைவர் தளபதிக்காக பேசுறேன். அண்ணன் உதயாக்காக பேசுறேன். ஆயுள் இருக்கும் வரை திமுக மட்டும்தான் பேசுவேன். ஆயுள் இருக்கும் வரை திமுக மட்டும்தான் பேசுவேன். என்னடானா என்ன சொல்றான்னா, ஏன் சொல்ல வந்தனா 30 வருஷம் எப்படி ஓடிச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கே 49 ஆயிடுச்சு. இவன் சின்ன பையன், இவன் சின்ன பையனா, அந்த மாட்டை அடக்கணவன் நானும். அந்த மாட்டை நான் தான் அடக்கினேன். மாட்டை அடக்கணும். ஏன்டா நான் உன்னை கேக்குற விஜய, நீ சொன்னா செய்திக்கு ஒரு பைத்தியக்கார கூட்டம். உன்னை பார்த்த உடனே ஒரு பொம்பளை தாலியை கைத்து இதுல போட்டா, உங்க கட்சி மேடையில தாலியை கட்டி கீழே போட்டா. கேட்டா மனநல பாதிக்கப்பட்டவன்ட்டாங்க. இல்ல ஒருத்தி சொல்லுவாளா, எனக்கு கல்யாணம் என் புருஷன் குழந்தை, என் புருஷனை கூட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் கேட்க திட்டால ஒருத்திய. இன்னொருத்தி எனக்கு விஜய் 2வது அப்பான்னா. இன்னொருத்தி எனக்கு 22 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நான் விஜய் லவ் பண்றேன், எனக்கு இருந்தாலும் விஜய் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்ற விஜய் இன்னும் ஒத்தி சொல்றான். இன்னொருத்தி வீட்டுல 9 ஓட்டுக்குது, நான் விஜய் ஓட்டு போட்டுருவேன், ஓட்டு போடணும்னா 8 பேருக்கு வச்சு வச்சு சாவடி பண்றான். நல்ல பொண்ணு. அந்த மாதிரிதான் எல்லா குடும்பத்தையும் பொம்பளைங்களாம் இருக்கணும். என்ன இன்னொருத்தி என் குழந்தைய ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறா, செத்தாலும் பரவாயில்ல எனக்கு விஜய் தான் முக்கியம்ன்றான். இன்னொருத்தி நான் எக்ஸாமுக்கே போல, விஜய் பார்க்க வந்துட்டேன், எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்றான். இன்னொருத்தி சொன்னா பாரு, இதுதான் பெரிய விஷயம், விஜயை பார்க்கும் போது தான் எனக்கு சுடுகாட்டுல இருந்து எந்திச்சு அந்த மாதிரி இருக்குதா. அவதான் கரெக்டா சொல்லிக்கிறான். விஜயை பார்த்த போது எனக்கு சுடுகாட்டுல இருந்து எந்திச்சது மாதிரி இருக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார காம கூட்டம் பின்னால இருக்குது. ஒரு காம கூட்டம் உன் பின்னால இருக்குது. நீ ஒன்னும் பெரிய அழகெல்லாம் கிடையாது, ஆளுமயிறு. நீ மாட்டை அடக்கணும். ஏடா ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்க, ஓட்டுரிமை பசங்க எல்லாம் விஜய் விஜய் ஒரு ரசிகராகிறான் இல்ல, அவனுக்கு போய் புல்லு கட்டு போய் காட்டு மாடு வாயில, காட்டு மாடு கிட்ட போய் புல்லு கட்டுக்கு போய் புல்லு கொடுக்க போய் அந்த காட்டு மாடு இவனுங்களை ஒரு சொருவி குடல் வெளியே வந்துச்சுன்னா அவங்க நீயா வந்து காப்பாத்து போற அந்த குடும்பத்தை. நீ பனி உருவங்களால தண்ணீர் பொண்ணுன்னு உல்லாசமா வாழ்றோம். இந்த காட்டு மாடு கதையை சொல்றோம். அப்புறமா என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டுல வந்துட்டு பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா ஆட்சியில் இருக்கும்போது இது சூப்பர் ஸ்டார் மாநிலம் ஆச்சு.
இப்ப இது சூப்பர் ஸ்டார் மாநிலம் இல்ல, நான் வந்தாதான் சூப்பர் ஸ்டார் மாநிலம் ஆக முடியும். டேய், காமராஜர், அண்ணாவுக்கு பிறகு டாக்டர் கலைஞர் என்கின்ற தலைவன் இந்த நாட்டில் முதலமைச்சர். நீ கொள்கை தலைவர்னு மேடைக்கு பின்னால வச்சிருக்கிறப்ப அத்தனை பேர் கொள்கைகளையும் நிறைவேற்றிய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுன்னு கொள்கை தலைவரா வை. இன்னைக்கு நீ ஒரு நடிகனா இருக்கிற, சினிமால ஸ்டாரா இருக்கிறனா அது காரணம் கலைஞர். இல்லைன்னா உன் இடத்துல ஒரு பாப்பா இருந்திருப்பான். உன் பேர் என்னடா? இவ்வளவு பேசுற, உன் பேர் முழுசா உன்னால சொல்ல முடியுமா? நான் குடியாத்தம் குமரன், குடியாத்தம் வி குமரன். உன்னுடைய பேர் என்ன? கெஜெட்ல உன் பேர் என்னன்னு இருக்குது? உன்னுடைய உண்மையான பேர் ஜோசப் ஸ்டாலின். அதை நீ சொல்ல மாட்டேன்றிய. தேவைப்பட்டா அதை பயன்படுத்துற. திடீர்னு குங்கம் வைப்பான், திடீர்னு குங்கம் வைக்க மாட்டான். எவ்வளவு ஃப்ராடா இருப்பான். கலைஞர்லாம் நீ கிடையாது. இடஒதுக்கீட்டு அவர் தான் வாங்கி கொடுத்தார். கலைஞர்லாம் கிடையாதுரா. பாப்பா நம்மளை ஆதிக்கப்படுத்தியிருந்தான். ஆரிய கூட்டம் தமிழக மண்ணை ஆண்டு கொண்டிருந்தது. அதை திராவிட மண்ணாக மாற்றி காட்டியவர் அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர். இன்று வரை இது திராவிட மண். ஆனால் இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்றுவதற்கு பிஜேபி, RSS முயற்சி செய்கிறார். இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்றுவதற்கு பிஜேபி, RSS முயற்சி செய்கிறார். உங்க மூலியமா எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, ஊழல் வழக்கு சிபிஐல ரெடியாகுது. அதிமுக 10க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு ரெடியாகுது. அமித்ஷா கூப்பிட்டு உள்ள போடணும் பயந்துதான் இன்னைக்கு எடப்பாடி போய் அமித்ஷா காலில் விழுந்து கிடக்கிறார். ஏடிஎம் அடிமை கட்சி ஆகுது. உனக்கே அவன் தானே கட்சி ஆரம்பிச்சிடான். உங்க மூலியமா பிஜேபி திடீர் தமிழ்நாட்டுக்குள்ள RSS பிஜேபி வந்து இந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாத்த பாக்குறான். அதனாலதான்டா படூஸ் விஜய் தற்குறி பொறுக்கி. அதனாலதான் தலைவர் தளபதி ஸ்டாலின் சொன்னார் என்னன்னு கேட்டா, இந்த வர இருக்கிற 2026 சட்டமன்ற பொது தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். அதாவது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடைபெறுகிற தேர்தல். டிஎம்கே என்டிஏக்கு நடைபெறுகிற தேர்தல். எந்த இடத்துல ஏடிஎம்கேன்னு சொல்லல. ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆள் கிடையாது, அவன் அடிமையாயிட்டான். அப்புறம் நீ என்ன ஒரு மயிர் விஜய் எங்களுக்கு? டெல்லிக்கும் தமிழ்நாடுக்கும் தேர்தல் ஏன் சொல்றார்? திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் நடைபெறுகிற போ. இட்ஸ் நாட் an election, it's an war field. 2026 assembly election is an war field, war between Dravidian and Aryas. நாம் திராவிடர்களுக்கும் பார்ப்பனிய கூட்டம் RSS ஆரியத்திற்கும் நடைபெறுகிற ஒரு போர். இதுல நாம ஜெயிச்சு என்னைக்கு இந்த திராவிட மண்ணை நிலைநாட்டுற பணி தலைவர் தளபதி ஸ்டாலின், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அதனாலதான் அவரு தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் தான் இப்ப நடக்க போற தேர்தல். அது இவன் கேக்குறான் விஜய். அதான் ஆகும்னா சிஎம் ஸ்டாலின் சார் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான் எலெக்ஷன் என்றதை பண்ண பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வரப்போதா? ஸ்டாலின் சார் பிரைம் மினிஸ்டர் ஆப்பரன்னு கேட்கிறே தற்குரிய பரம்போக்கு. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் என்ன, இந்த ஆரிய மண்ணா திராவிட மண்ணா அவன் மாத்த பாக்குறான். அதனாலதான் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற போர் இதுன்னாரு. அவர் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆப்பறாருன்னா, பிரைம் மினிஸ்டர் உருவாக்குற இடத்துல அவர் இருக்காரா? பாடூஸ் லக்காடி போய் அடே தற்குறி விஜய், பிரைம் மினிஸ்டர் உருவாக்குற இடத்துல அவர் இருக்கார். யாரு? தலைவர் தளபதி ஸ்டாலின். அவருடைய தந்தை, தமிழகத்தின் தந்தை, ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவை ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் பல பிரதமர்களை இந்த நாட்டிலே உருவாக்கினார். அன்னை இந்திரா காந்தி, விபி சிங், ஐகே குஜராத், தேவேகவுடா, மன்மோகன் சிங், பிஜேபியில் வாஜ்பாய், இத்தனை பிரதமர்களை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர். கலைஞர் தான் இத்தனை பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தார், பல ஜனாதிபதிகளை கொண்டு வந்தார். கலைஞரை பார்த்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க, பிரதமர்களை உருவாக்குகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்களே பிரதமர் ஆயிடலாமன். அதை கடிச்சார் போற கலைஞர் ஒரே ஒரு பதில் நச்சுன்னு, என் உயரம் எனக்கு தெரியும். திமுக தொண்ட மூத்திரத்தை கொடுறான் விஜய். அந்த மாதிரி எங்க தலைவர் தளபதியை அவர் பிரதமர் உருவாக்குறோம். இதெல்லாம் எதுவுமே தெரியாம எவனோ எழுதி கொடுக்கறது இவன் பேசுறான். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்க எல்லாம் பாத்தீங்களா? அந்த மேடையில நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். அந்த மேடையில நீங்க எல்லாம் பாத்தீங்களா? அதாவது அவன் என்ன பேசுறான் அந்த மேடையிலன்னா, நல்லா டைப் பண்ண, நல்லா டைப் எல்லாமே படிக்கிறான். அதுல நல்லா அந்த ட்ரோன் கேமராவை அவனை காட்டி கொடுத்துச்சு. அவன் வச்சா ட்ரோன் கேமராவா இல்ல ஏதாவது தொலைக்காட்சி கேமரா, அந்த பேப்பர் வந்துட்டு எடுத்திருக்கு அந்த ட்ரோன் கேமரா. அதை பெருசா ஜூம் பண்ணி நம்ம டிஎம்கே ஐடிவிக்கு சொல்லணுமா, எல்லா பசங்க கில்லி மாதிரிக்கிறாங்க. எல்லா பசங்க எல்லாம் சூப்பர். என்ன சொல்றது, எல்லா பசங்க சூப்பர். அந்த ட்ரோன் கேமரால ஒரு வரி வருது, டைப் பண்ணி அங்க என்ன பேசுறது அங்க வருது. தமிழ்நாடு என்றால் விஜய், விஜய் என்றால் தமிழ்நாடு, என்னை தமிழ்நாடு மக்களிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது, அவரோடு ஒன்றோடு ஒன்றாக உயிரோடு உயிராக கலந்திருக்கிறேன். தமிழ்நாடு மக்களிடமிருந்து என்னை பிரிக்க வேண்டும் என்றால் என் உயிர் போனால்தான் தமிழ்நாடு மக்களை
என்னோடு இருந்து பிரிக்க முடியும்? எனது உயிர் அவரிடத்தில் இருக்கிறது. நான் தமிழ்நாடு மக்கள், எனது உயிர் தமிழ்நாடு மக்கள்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு அடுத்து போடுறான். இதை சொன்னவுடன் சற்று மைக்கை விட்டு தள்ளி போகவும், திரும்பி நிற்கவும், கண்களிலே கை வைக்கவும், ஒரு சில செகண்ட்ஸ் அங்க அழுவணும். அழுதுட்டு தெரிய மைக்காண்டவா வந்துட்டு சாரின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பி. இவ்வளவும் எழுதி கொடுத்துறான். எப்படி நீ நடிக்கணும், எப்படி கண்ல தண்ணி வரணும், எந்த வசனத்தை பேசும்போது நீ கண்ல தண்ணி வரணும் எழுதி கொடுத்துறான். டேய் அவன் நடிக்கிறான்டா, சிவாஜியே மிஞ்சிட்டான்டா, கமலாசனே மிஞ்சிட்டான்டா. அவங்கள கேமரா நான் நடிச்சு உலகத்தில் போய் நடிகரா பேர் எடுத்தாங்க. ஆனா இவன் 428 420 திருட்டு பையன், கேடி பையன், போரிக்கு பையன், ஃப்ராடு இவன். இவன்லாம் இந்த நாட்டுக்கு தலைவனா வர்றதா? மேகிலே எழுதி கொடுத்தவன் இந்த மாதிரி பேசி அழுது நடிடா மக்கள் முன்னாலனா இவன்லாம் ஒரு இடத்துல உட்காந்தா இந்த நாடு என்ன அவன் யோசிச்சுப்பார். தீய சக்தி திமுக, உங்க அம்மால சக்தி, தீய சக்தி, நான் தூய சக்தி. இவன் தூய சக்தியா? பேப்பர்ல எழுதி கொடுத்தவன் ஒரு வசனத்தை பேசி அழுவுற மாதிரி நடிச்சு மக்களை ஏமாத்துற யாரா தீய சக்தி? திமுக தீய சக்தியா? நீ தீய சக்தியடா? நீடாண்டா தீய சக்தி. இவன் தூய சக்தியா? இவன் சொல்றான் நான் தூய சக்தி என்றான். எனக்கு ஸ்டாலின் நண்பர் என்றான். சிஎம் ஸ்டாலின் சார் எனக்கு நண்பர், ஒரு புதிய நண்பர் கிடைச்சிருக்காரு. சிஎம் ஸ்டாலின் சார் எனக்கு ஒரு நண்பரு. சிஎம் ஸ்டாலின் சார் எனக்கு நண்பர் என்றான். ஏன்னா அவரு தான் சொன்னாரு எனக்கு யாரும் எதிரிகளே இல்லை, எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்களும் நண்பர். அப்ப நானும் நண்பர் தானே. அப்ப நான் நண்பரா இருக்கும் போது சிஎம் ஸ்டாலின் சார் அப்ப ஏன் சார் கரூர் பழி தூக்கி என் மேல போட்டிங் பண்றான்? நேற்று பேசினா இல்லையா வேலூர் மாவட்டம் அங்கரஞ்சேரியில இவன் தற்கூரி விஜய் பேசினானா இல்லையாங்க? பேசினானா இல்லையா? என்ன பேசினான்? கரூர் பழி தூக்கி என் மேல போட்டீங்க. கரூர் பழி தூக்கி தலைவர் தளபதி, தேச தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் 2026 மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் கரூர்ல 41 பேர் 42 பேர் இறந்தாங்களே, அந்த பழியை தூக்கி உன் மேல போட்டாரா? தலைவர் தளபதி சொன்னாரா? மாண்புமிகு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தேச தலைவர் தலைவர் தளபதி சொன்னாரா? சொன்னாரா? இந்த 42 பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கு காரணம் விஜய் தான் சொன்னாரா? டே பொறுக்கி பையா, இது வரைக்கும் உன் பேர் அவர் சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் உன் பேரே சொல்ல. அதுக்கு மாறா உன்னை காப்பாத்துந்த முதலமைச்சர். சோசியல் மீடியா ஃபுல்லா 42 பேர் சாகடிச்சான உலக கொடுக்கு உன்னை காரி துப்புறாங்க. கிட்டத்தட்ட 70 நாள் நீ வெளியே வரலடா. எவனோ சொல்லி வீடியோ மட்டும் போட்டான். ஸ்டாலின் சார் என் கூட உள்ள பழி வாங்காதீங்க, என்ன வேணா அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு போட்டான். ஆனா தலைவர் தளபதி நீதான் கொலகாரன், சோசியல் மீடியால குடியாத்த குமரன் கூட பேசணும், நீதான் கொலகாரன். இப்பயும் நான் சொல்றேன், உன்னுடைய அஜாக்கிரதை, போலீஸ் பேச்சு கேட்காம நீ வண்டி முன்னாடி கூட்டத்தை விட்டதால் தான் 42 பேர் சத்தம். அதுக்கு பொறுப்பு விஜய் தான். விஜய் தான் ஏவன் அக்யூஸ்ட், தற்போது விஜய் தான் ஏவன் அக்யூஸ்ட் கரூர் சம்பவத்துல. நான் சொல்றேன் அது மாதிரி கேஸ் போடு. ஆனா தளபதி என்ன பண்ணார்? சமூக வலைத்தளங்கள ஒரு பதிவு செஞ்சார். என்னன்னு கேட்டா, இந்த கரூர் சம்பவத்தை வச்சு யாரும் அரசியல் பண்ணாதீங்க. எந்த கட்சி தலைவனும் அவனுடைய கட்சி நிகழ்ச்சியில சொந்த கட்சிக்கார சாகிறத விரும்ப மாட்டான். எந்த கட்சி தலைவரும் அவன் கட்சி நிகழ்ச்சியில அவங்க பரப்புரையில சொந்த கட்சிக்காரன் சாகிறது, பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டான். எனவே இது கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட ஒரு விபத்து. உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலா நிற்போம். இதை சமூக வலைத்தளத்துல யாரும் அரசியலாக்காதீங்க, வீண் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணாரா? இவன் என்ன சொல்றான்? தற்கூரி விஜய் கரூர் சம்பவத்துல என்னையா நீங்க பழிக்கு ஆளாக்குறீங்கன்னு இவன் பேசுறானா இல்ல? நீங்க சொல்லு. எல்லாமே எவனோ எழுதி கொடுத்தது எல்லாமே பொய்யா பேசுறாங்க. இந்த தமிழ்நாட்டிலே பெரிய தீய சக்தி இந்த பொறப்ப பையன் தான். இந்த தமிழ்நாட்டிலே பெரிய தீய சக்தி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பொறம்போக்கு பையன் தான். எல்லா கட்சி தலைவர்களும் சேர்த்து ஒருத்தர் எதிர்க்கிறாங்க தமிழ்நாடு அரசியல். எல்லா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டுல ஒருத்தர் தான் எதிர்க்கிறாங்க. யாருன்னா, என்னதான் தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சியும் எதிர்க்குது, உன்னை ஒரு ஆளாவே யாரும் பொருட்படுத்தல. இவனே சொல்லிக்கிறான், எல்லாரும் என்னதான் எதிர்க்கிறாங்க, உன்னை யாருமே எதிர்க்க. ஏன்னா நீ ஒரு ஆளே கிடையாது. சாதாரண குடியாத்த குமரன் கால் செருப்புக்கு தற்கூரி விஜய் ஈக்குவல் கிடையாது. உன்னை யாரும் இவனே சொல்லிக்கிறாங்க, தமிழ்நாடு என்றால் விஜய், விஜய் என்றால் தமிழ்நாடு. ஒரு வீட்லயும் எனக்கு ஒரு ஓட்டுக்கு தோன்றான், ஒரு வீட்லயும் வேட்பாளர் இருக்கிறான், ஒரு வீட்லயும் விஜய்க்கிறான், ஒரு வீட்டுல எனக்கு ஓட்டுக்குது. உங்க வீட்டுல ஒண்ணு ஓட்டுக்குதா சொல்றேன்? உங்க வீட்டுல ஒண்ணு ஓட்டுக்குதாடா விஜய்? சொல்றான். உன் பொண்டாட்டி கனடால ஓட்டுக்குது, உன் பொண்ணுக்கு லண்டன்ல ஓட்டுக்குது, உன் பையனுக்கு ஓட்டுக்குதா இல்லையான்னு தெரியல. உங்க அப்பா அம்மா உன் கூடயே இல்ல. ஏன்னா நீ தண்ணி பொண்ணுன்னு வாழ்ந்துருக்கிற, பெத்தவங்க அதெல்லாம் பார்த்து இருக்க முடியுமா? அதனால வெளியே அனுப்பிச்சிட்ட. அவங்களே உனக்கு ஓட்டு போடாங்களான்றது பெரிய விஷயம். உள்ளுக்குள்ள ஒரு மனக்குமுறல் இருக்கும்ல. உனக்கே உன் பொண்டாட்டிக்கே இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு இல்லை, இந்தியாவில ஓட்டு இல்லை. உன் பொண்ணுக்கு இந்தியாவில ஓட்டு இல்லை, உன் பையனுக்கு ஓட்டே இல்லை. இருக்குதா இல்லையான்னு தெரியல. இதுல ஒரு வீட்டுல எனக்கு ஓட்டுக்குது, ஒரு வீட்லயும் ஓட்டுக்குது.
இது ஒரு அல்டாப் மாடல், இது ஒரு காமெடி மாடல். இந்த பொறி புறம்போக்கு சொல்றான் திராவிட மாடல்டா, இது திராவிட மாடல் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான், அண்ணா அறிவாலயத்துக்கு வெளியே யாராவது நடந்து போனா இல்ல அண்ணா அறிவாலயத்துக்கு நிழலுக்கு நின்னா எல்லாரையும் சிஎம் ஸ்டாலின் சார் உள்ள கூப்பிட்டு கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. ரோட்ல போறவங்க கூட்டணியில சேர்த்துறாங்க. இந்த கூட்டணிக்கு பேரு கல்லாப்பட்டி கூட்டணி. பருவப்ப எதிரா கல்லாப்பட்டி கூட்டணி. ஏன்னா இவன் என்னன்னா விஜய், அதாவது ஆட்சியில் பங்கு எல்லாருக்கும் நான் ஆட்சியில பங்கு கொடுப்பேன்னு காங்கிரஸ் கிட்ட பார்த்தா அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தங்கிறான் டெல்லியில, அவங்ககிட்ட ஏதோ பேசி பார்த்தான். காங்கிரஸ் ஆல் இண்டியா காங்கிரஸ் தெளிவா இருக்காங்க, நம்ம டிஎம் கூட தான் கூட்டணி கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்புறமா தேமுதிக பிரேமலதா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தான். அந்த அம்மா நல்ல ஒரு முடிவு எடுத்து திமுக வந்துட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பேசி பார்த்தான், அவரு இந்த பொறி பையன் போகக்கூடாதுன்ட்டார். டிடி தினகரன் அந்த ஆதவஜனா திருட்டு பையன் பேசலாம் 50 கோடி கேட்டாங்க டிடி தினகரன். அவனே பெரிய திருடன். ஜெயலலிதா சசிகலா பணம் பூரா அவன்கிட்ட இருக்குது. இப்ப இவங்க யாரும் கூட்டணிக்கு ஆள் இல்லை. அது ஏதோ பண்ருட்டி ராமச்சந்திரன் புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிறாராம், அவர் ஏதோ ஆதரவு கொடுத்துதாங்க நான் கேள்விப்பட்டேன். அதனால இவன் திமுக கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணி ஆன்றான். என்னது திமுக கூட்டணி கல்லாப்பட்டி கூட்டணின்றான், முன்னாள் அமைச்சர்கள் சொத்து கணக்கு காட்டணும்ன்றான். அது நான் என்ன சொல்றேன், நீ சினிமாக்கு எவ்வளவு பணம் வாங்குற, எவ்வளவு ப்ராப்பரா இன்கம் டாக்ஸ் கட்டுற, எவ்வளவு வெயிட்ல பணம் வச்சிருக்கிற, எத்தனை ஆயிரம் கோடி லண்டன்ல பிளாக் பண்ணி வச்சிருக்கிற, அந்நிய செலாவணி மோசடி பணம் அத்த முதல்ல நீ காட்டுறா. இப்படி மேடையில அவ்வளவு அவதூறான் சிஎம் பத்தி பொய் பொய்யா நடிக்கிறான், அழுகுறான். இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையாமா? நடிக்கிறான், அழுகுறான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியல? பேப்பர்ல எழுதி கொடுத்தாங்க, இந்த வசனத்தை பேசின பிறகு நீ மைக்க விட்டு தள்ளி போய் நின்று அழுவணும். எவனோ இவனை இயக்குறான். அவன் தான் RSS பிஜேபியினுடைய ஒரு பார்ப்பனிய கூட்டம் இவனை இயக்குது. அதனால ஜோசப் ஸ்டாலின் உண்மையான பேரை சொல்ல மாட்டான். உண்மையான தீய சக்தி இவன் தாங்க தமிழ்நாட்டுல. இவன் விஜய் தான் உண்மையான தீய சக்தி. அவன் ரோட்ல அவன் வண்டியில வர்றது, ஏர்போர்ட் பிளைட்ல வர்றது, அந்த சுந்தராட்ட பஸ் மேல ஏறது, பேசுறது எல்லாமே நடிப்பு 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 நடிப்பு. யாரு விஜய் கட்சி போகக்கூடாது, விஜய் கட்சி ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு ஆபத்தான ஒரு விஷ ஜந்து அவன் தமிழ்நாடு அரசியல வளர்ந்து நம்மளை எத்தனை போய் தெரியும் பாப்பாங்கிட்ட அடமான வைக்கிறதுக்கு ஒரு பரம்போக்கு பையன் விஜய் பார்த்துக்கிறான். ஜாகிரதையா இருக்கு. அந்த மீட்டிங் முடிக்கும் போது கடைசியில என்ன பண்றான், கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு யாரும் என் பின்னால வராதிங்க. அவன் பேசுறதுலே உண்மை அது ஒண்ணுதான். தயவு செஞ்சு நான் இங்க இருந்து சென்னைக்கு போறது 4 மணி நேரம் ஆகும், என் வண்டிக்கு பின்னால யாரும் வராதிங்க, என் வண்டிக்கு முன்னால யாரும் வராதிங்க, ரைட்டு லெப்ட் 2 சைட்ல யாரும் வராதிங்க, என்னை விட்டுடுங்க, நான் வீடு போய் சேர்ந்துறேன். ஏன் தெரியுமா? வண்டியில 4 இருக்குது, உள்ள 4 உள்ளுக்குது, 4 பாட்டில் பாரிஸ் இருக்குது. உள்ள போகும்போதே கேரவன்ல பெட்டு எல்லாம் இருக்கும், 4 கட்டிங்கு 6 ஃபிட்டிங்கோட ஜாலியா போவான். கூட அவன் கட்சிக்காரன் பொதுமக்கள் தான் டிஸ்டர்பா இருக்குல்ல. இவன் தாண்டா விஜய், இவன் தான் விஜய். இந்த தற்குறி பொறுக்கி பையன். இவன் பின்னால் ஒரு கூட்டம் போய் அதுலயே என்னுடைய சகோதரிகள் நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ யாருக்கு இஷ்டமா உனக்கு ஓட்டு போடு. பெண்களுக்காக ஆட்சி நடத்துற இந்தியாவில ஒரே தலைவர் தளபதி தான். அவர் 8 மணிக்கு 5000 கொடுத்து இன்ப கொடுத்தாரு. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். உங்க பணம் தான் திருப்பி தரும், உங்க பணம் தான் தொடர்ந்து கொடுக்க போறோம். 3000 தேர்தல் கமிஷன் நிறுத்திருப்பான், முன்கூட்டி கொடுத்துட்டார். கோடைக்கால அந்த தொகை கொடுத்தாங்கன்னா இனிமே வருஷம் வருஷம் அது கொடுப்போம்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அக்கா கீதாஜன் அசம்பிளிலே சொல்லிட்டார். என்ன சொல்றது, பணம் கொடுத்தாதான் திமுக தளபதிக்கு மக்கள் ஓட்டு பண்ற அவசியம் இல்லை. பெண்களுக்காக ஆட்சி நடத்துற தலைவர் தளபதி. அந்த பெண்கள், அதிலும் இளம் பெண்கள், கல்லூரியில படிக்கிற பெண்கள், அவனுக்காக நீங்க ஒரு பொம்பளை தாலி அவுத்து போட்டாங்க மேடையில. இதெல்லாம் யோசிங்க. அவன் விசர்ஜித்துங்க, போக போக உங்களுக்கு ஃப்ராட், அவன் பெரிய கிரிமினல், அவன் பேவர்சி நாய், அவன். மக்கள் ஜாகிரதையாக இருங்கள். நண்பர்களே, என்னுடைய குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இனி தொடர்ந்து குடியாத்தம் குமரன் யூடியூப் சேனலில் பேசுவேன். எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற நன்மை. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.